இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளிகள் ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க. தெரியும் இல்லையா? ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசு பொருள். உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா, இனிமேல் நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு. உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப எல்லா உலகம் முழுக்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து யூடியூப்ல வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் பார்க்குறேன். அந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிஷர், டேவிட் ஃபிஷர் நினைக்கிறேன், அவர் படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம். முடிதா பாருங்க. என்னமோ நம்ம தலை படம் தரதலை படம்லாம் எல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா டிராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா அதுல? ரொம்ப 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 அழகான, நான் அதில் ஒரு மொத்தம் 7 சீரிஸ் இருக்கு. நான் 2-3 தான் பார்த்திருக்கேன். அது பார்த்ததுலேருந்து எனக்கு போற இடத்துல எல்லாம் அதை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். ஃபிஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் வந்து ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடம். ஒக்கினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஜப்பான்ல பின்னாடி வந்து சேர்ந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு பாலினேஷியன், அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம். அமெரிக்காவினுடைய வார் பேஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல ஜப்பானியர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு. இந்த ஹிரோஷிமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க, வேணாம் நீயே வச்சுக்கொண்டு. அந்த ஒக்கினாவாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த தீவுல சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா? சராசரி ஆயுட்காலம் 103 நண்பர்களே. எல்லாரும் 103 வயசுல இருக்காங்க. அது வீடியோ, நீங்க அந்த டிவி அந்த ஷோ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. அவன் நம்ம கிட்ட என்ன காட்டுவான்னா, அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான். இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான். கல்லறையில பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? இறந்தவர்கள் எல்லோரும் 116 117 வயசு இருக்கும். அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா, எப்படா இந்த ஊர்ல எல்லாரும் 103 வயசுல இருக்காங்க? உடனே என்ன தோணும்? என்ன சாப்பிடுறாங்க, எப்படி வாழ்றாங்க, எதை படிக்கிறாங்க, எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா? அவன் வாழ்க்கை அதை வச்சுதானே. அதை நான் பார்க்கும்போது அவர் 4 விஷயத்தை அவர் போடுறார். என்னுடைய அந்த படிப்படியா அவங்க சொல்லுவாங்க. ஒரு 4 விஷயத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட், அது எல்லாத்தையும் ஒரு 103 வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த பாட்டியம்மா சொல்லுவோம், நாங்க ஏன் இப்படி இவ்வளவு முதுமையில நல்லா இருக்கோம் அப்படின்னா, முதல் விஷயம் சொல்லும், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாங்க எல்லாரும் விவசாயம் செய்வோம். நான் வந்து எனக்கு வேண்டிய கீரைய, எனக்கு வேண்டிய புரோக்கோலிய, எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரைய நான் போய் தினம் இருப்பேன். விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே. நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும்.